திருச்சியில் இன்டர்வியூவுக்கு செல்வதாக தாயிடம் கூறிவிட்டு சென்ற இளம்பெண் ஆள் நடமாட்டம் இல்லாத காப்புக்காட்டு பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளம்பெண் உடன் பள்ளி பருவத்தின் போது ஏற்பட்ட காதலால் உயிரிழந்த நண்பனின் சாவுக்கு பழிவாங்க கொலை நடந்ததாக கூறப்படுவது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. திருச்சி மாவட்டம் சிறுகனூர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது சனமங்கலம் வனப்பகுதி. அடர்ந்த காட்டு பகுதியான இப்பகுதியில் ஆள் நடமாட்டமே தென்படாது. பகலில் செல்வதற்கே பயமாக இருக்கும் வனப்பகுதியிலிருந்து பிணம் எரிப்பது போல துர்நாற்றம் வீசுவதாக அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் சிறுகனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் கருப்பு கோயில் அருகே எரிந்த நிலையில் கிடந்த இளம் பெண்ணின் உடலை கைப்பற்றினர். சம்பவம் நடந்த இடத்தில் காலணி, ஹேண்ட்பேக், பியர் பாட்டில்கள், பைக் வந்து சென்றதற்கான தடயங்களை சேகரித்த போலீசார் உயிரிழந்த பெண் மீரா ஜாஸ்மின் என்பதை செல்போன் சிக்னலை வைத்து கண்டறிந்தனர். அதே சமயத்தில் கடந்த வியாழக்கிழமை முதல் மீரா ஜாஸ்மினை காணவில்லை என அவரது குடும்பத்தினரும் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து உடலை மீட்டு கூராய்வுக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மீராவின் குடும்பத்தினருக்கும் தகவல் தெரிவித்தனர். மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த மகளின் உடலை பார்த்து அவரது தாய் கலா கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையே மீரா ஜாஸ்மினை செல்போனில் கடைசியாக அழைத்தது யார் என்ற விவரங்களை சேகரித்ததில் அவரது பள்ளி பருவ காதலால் நண்பர்களால் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. பெரம்பலூர் மாவட்டம் சித்தலி பேரொளி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அந்தோணிசாமி, கலா தம்பதி. அந்தோணிசாமி வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் கலா மகளின் மேற்படிப்புக்காக தனது 2 மகன்களுடன் திருச்சியில் சீனிவாச நகர் பகுதிக்கு குடிபெயர்ந்தது தெரிந்தது. எம்எஸ்சி கணிதம் படித்து முடித்த மீரா ஜாஸ்மின் வேலை தேடி வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த வியாழக்கிழமை தனது தாய் கலாவிடம் இன்டர்வியூக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற மீரா ஜாஸ்மின் இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததும் தெரிய வந்தது. பெரம்பலூரில் மீரா ஜாஸ்மின் 10ஆம் வகுப்பு படித்த போது தனது தோழியின் சகோதரனை காதலித்ததாக கூறப்படுகிறது. காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிய வரவே இருவரையும் அவரவர் பெற்றோர் கண்டித்துள்ளனர். இதனால் மன வருத்தத்தில் இருந்து வந்த மாணவன் யாரும் எதிர்பாராத நேரத்தில் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் காதலனின் தங்கையும் உடன் படித்த தோழியுமானவருக்கு திருமணம் ஆகி குழந்தை பிறந்துள்ளதால் அவரை பார்க்கவே மீரா இன்டர்வியூ செல்வதாக கூறிவிட்டு அவரது வீட்டிற்கு சென்றது தெரிந்தது. அப்போது அங்கு உயிரிழந்த மாணவனின் பள்ளிக்கால நண்பர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. உயிருக்கு உயிரான தங்களது நண்பன் இறந்ததற்கு காரணமான மீராவை பார்த்ததும் ஆத்திரமடைந்தவர்கள் அவரை கொல்ல திட்டமிட்டுள்ளனர். மீராவை பேருந்து நிலையத்தில் இறக்கி விடுவதாக அழைத்துச் சென்று சனமங்கலம் காப்புக்காட்டு பகுதிக்கு கூட்டிச் சென்றவர்கள் அங்கு அவரை எரித்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது தெரிய வந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். செல்போன் சிக்னலை வைத்து அந்த இருவரும் யார் என்பதை போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கதிரவன்.